தேசிய மருத்துவ ஆணையம் சமீபத்தில் வெளியிட்ட திறன் அடிப்படையிலான மருத்துவ கல்வி பாடத்திட்ட வழிகாட்டுதல்களை திரும்ப பெற்றுள்ளது. இதற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கும் சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்கம் அந்த திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு முடிந்த பிறகு ஒவ்வொரு ஃபேஸ்லையும் தேர்வு முடிந்த பிறகு அடுத்த 6 வாரங்களுக்குள்ளாக மறுதேர்வு வைக்கப்படும். அந்த மறுதேர்வில் வெற்றி பெற்று விட்டால் அந்த மாணவர்கள் ஃபெயிலான மாணவர்கள் தொடர்ந்து ரெகுலர் பேட்சோட போயிடலாம். அதான் அடிஷ்னல் எக்ஸாம், கூடுதல் எக்ஸாம் வைப்பாங்க. தேர்வு முடிந்த பிறகு, முடிவு தெரிந்த பிறகு 6 வாரத்துக்குள்ளே அடிஷ்னல் தேர்வு வைத்து அந்த தேர்வில் வெற்றி பெற்று விட்டால் அந்த மாணவர் ரெகுலர் பேட்சோட போயிடலாம் என்று சொல்கிறார்கள். இது நாங்கள் வரவேற்கிறோம். இது நாங்களே ஏற்கனவே நீண்ட கால கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். ஆனால் அதே சமயத்தில் அந்த அடிஷ்னல் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா திரும்ப ஓராண்டுக்கு அவங்க படிக்க முடியாது. அடுத்த பேட்சோட தான் வரணும். இன்டர்மீடியட் பேட்ச்னு ஒன்று இருக்காது. ஏற்கனவே இன்டர்மீடியட் பேட்ச்னு ஒன்று இருக்குது. 6 மாதத்தில் ஃபெயில் ஆனவங்க 6 மாதம் கழித்து திரும்ப தேர்வு எழுதி திரும்ப வர முடியும். அவங்க பாஸ் பண்ணி ஒரு அடிஷ்னல் பேட்சாக வந்துட்டு இருப்பாங்க. அந்த அடிஷ்னல் பேட்சுங்கிறது கிடையாது, இன்டர்மீடியட் பேட்சுங்கிறது இருக்காதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இது மாணவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆண்டுகள் விரயமாவதை உருவாக்கும். அப்போ இது மாணவர்களை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும். தனியார் மருத்துவர்கள் படிக்கிறவங்க ரொம்ப பாதிக்கும். கூடுதலாக செலவு செய்யணும். அந்த ஓராண்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா குறைந்தபட்சம் செலவு செய்யக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்படும். ஏன்னா அப்படிப்பட்ட பிரச்சனைலாம் இருக்கிறது. எனவே இது இப்போ நேற்றைய தினம் இதை தற்காலிகமாக ரத்து செய்கிறோம், நிறுத்தி வைக்கிறோம்னு சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்கது. ஆனால் அது போதாது. இந்த திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும் என்பதுதான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.